பிக் பாஸ் வீட்டில் எப்போதுமே வந்து ஒரு அவார்டு செரமனி நடக்குங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கேம் சேஞ்சரு, என்டர்டைனரு இந்த மாதிரிலாம் அவார்டு கொடுப்பாங்க. ஆனால் விஜய் சேதுபதி என்ன பண்ணாருன்னா, அந்த மாதிரியான நிகழ்வு கொடுக்காது, எல்லாருக்குமே அவார்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தார். அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாகவும் இருந்தது. அந்த நேரத்தில் வந்து அவர் பங்கெடுத்த அனைத்து போட்டியாளர்களுக்கும் அவர் அவார்டு கொடுத்துட்டு இருந்தார். அப்போ நம்ம என்ன நினச்சோம்னா, அதாவது நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க, ரெட் கார்டு வாங்கினதுனால கமருதீனுக்கும் பார்வதிக்கும் சேலரிலாம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே அவங்க செட்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல் தான். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா, பார்வதிக்கும் அந்த கோப்பையையும் அவர் வழங்கிய அந்த காட்சிகள் பார்த்தோம். இன்னொரு முக்கியமான விஷயம், போன சீசன் முத்துக்குமரன் வெற்றி பெறும்போது அந்த அமௌண்ட் குறைச்சிட்டு டிக்கெட் டு ஃபினாலே கேஷ் பாக்ஸில் ஓடி ஜெயிச்சாங்கல்ல, அந்த அமௌண்ட்டை ரிடியூஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 35 லட்சமோ என்னமோ தான் அவர் கொடுத்தாங்க. ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா, திவ்யா கணேஷ்க்கு 50 லட்சத்தையும் கொடுத்தாங்க, கூடவே காரையும் பரிசாக அளித்தாங்கங்க. அது ஒவ்வொரு சீசனுக்கும் அது அந்த நிகழ்வுகள் மாறுபடும் போல இருக்குது. அதேமாதிரி இந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டியாளரை நம்ம கண்டிப்பாக பாராட்டணும், வியானா. அவங்களுடைய கேம் 2.0 இருந்தது இல்லையா, அவங்க தான் இந்த சீசனுடைய கேம் சேஞ்சர். என்ன காரணம்னா, அவங்க உள்ளே வந்ததுக்கு பிறகு தான் அந்த சாண்ட்ராவனுடைய அந்த ட்ராமாவை அவங்க தோலுரிச்சு காட்டினாங்க. அதற்கு பிறகு தான் இந்த ரெட் கார்டு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்க தொடங்கி, அதற்கு பிறகு பாரு, கமருதீன் அவங்க வந்து அவங்க பக்கமும் நியாயம் இருக்குது அப்படின்னு விஜய் சேதுபதி உணர்வதற்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருந்தது வியானா வந்து இப்போ பாரு, கமருதீன் வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டாங்க, வினோத் வந்து இது வாங்கிட்டு போயினார் இல்லையா. ஆனால் வியானா இருந்திருந்தாங்கன்னா அவங்க வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்டாக எஃப்ஜேவால் அவங்க வெளியேறிட்டாங்க.